Right side chief justice. Right side chief justice. Hello chief justice. Right side. Right. Okay. இங்க பாருங்க, இங்க உட்கார ஆளு ப்ரிப்பேர் பண்ண கூடாது, அவங்கள கவனிக்கணும். அதுதான் நான் இங்க நிக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க அந்த வேலை செய்யணும். கூப்பிட்டா வர மாட்டீங்க, இங்க உட்கார்ந்து நோண்டுவீங்க. Good afternoon, all. Hereby, EPS Public Effectives meeting called to order. JC Green. I welcome Host President Mr. Ayyappan. Given the welcome address. தங்க அங்கே இருந்து Welcome to our Chief Guest JC Dharani. கைதட்டுங்க. Faculty JC Prabha. மேல பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆமா வெல்கம் டு சொல்றாங்க. வெல்கம் டுனா அந்த யூனிட் வரதா. போது பக்கமா வெரி சேஃப். Opening remarks. சரி. Good afternoon, all. இல்ல நான் Effective public speaking. நம்மளோட ஸ்கில்ஸ் என்னன்னு டெவலப் பண்ணி நம்மகிட்ட நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம கம்யூனிகேட் பண்ண தெரியல, அதை வந்து நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் எந்த விதத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஜேசி இதனால நம்மளுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதை பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஒரு கல் வந்து கல்லா இருக்கிறப்ப அதுக்கு மதிப்பு கிடையாது. அது ஒரு சிற்பி வந்து சிலையா வடிக்கலாம் பாருங்க, அந்த கல் அப்போ அழுவு. ஆனால் அந்த சிலையா ஆனதுக்கப்புறம் அதோட வேல்யூ இருக்கும். நான் கல்ல போய் அது கடவுளாக நினச்சி கும்பிட்றோம், அதுக்கு அபிஷேகம் ஆகிறது எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு ஒரு அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேல்யூவை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ட்ரைனர்ஸ், நம்ம ஃபேக்கல்டிஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இவங்க கொடுக்குற ஃபீட்பேக் அது நல்லதாக இருந்தால் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ரெண்டுமே தான் இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல எடுத்து நம்மளை எப்படி க்ரூம் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுங்கிறத நம்ம இந்த எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல கற்றுக்க வந்தது. தேங்க்யூ. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். பை யாரு இல்ல போடுங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைலட் ஃபேக்டரி. அது இல்ல. ஓகே. அட்ரஸ் பை சீஃப் மினிஸ்டர். ஓகே. அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் வந்து ஜேசில ஜாயின் பண்ணதே என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சுதான், என்ன நான் அடுத்த லெவல்ல பார்க்கணும்னு நினைச்சுதான். அந்த இபிஎஸ் செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் என்னை வந்து ஆளே வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சது. பெரிய பெரிய அட்ரஸஸ்ல வந்து ஈஸியா என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்க எல்லாருமே இபிஎஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருப்பீங்க. அந்த விஷயத்த கண்டிப்பா இங்க இருந்து போகும்போது எடுத்துட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல் அண்ட் ஹேவ் அ கிரேட் சக்சஸ். தேங்க்யூ. ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை ரைட். ஓகே. அங்கே என்ன பண்ணீங்க? Good afternoon all. நான் ஜேசி பிரபா வித் ஃபேக்கல்டி அண்ட் எஜுகேஷன் வந்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய இபிஎஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் பேச தெரியாம இல்லை, எல்லாருமே பேசுவோம். நம்ம பேசாம எந்த காரியத்தையும் நம்ம டெய்லி லைஃப்ல பண்ண முடியாது. ஆனா அதை எஃபெக்டிவா பேசுறோமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நீங்க இந்த செஷன்ல இருந்து கொண்டு போவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல். Vote of thanks. யாரு டைம் முடிச்சாங்க? முடிச்சா வாங்க. சந்தோஷம் வாங்க. அவங்க பேசுற முன்னாடி வாங்கி நீங்க எடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் யாரு கூப்பிடுங்க. பேச போங்க. ஹலோ பேசாதீங்க. ஹலோ டீம் பேசாதீங்க. JCI Roads second law governing board meeting hereby called to order. JCI Green. Roll call by secretary. I request secretary to take the roll call and establish the quorum. Over to secretary. Good evening all. Thanks for coming. Total number of members 24.
I would like to welcome everyone for this important discussion. Let's go take this forward discussion. Very fruitful, and we shall discuss any further projects, and if you have any proposals, let's open to the floor. Agenda is here with you, circulated on your desk and on your WhatsApp. So it's for your, you can do this, and if it's members, is this good to adopt? Moved by, seconded by. Thank you. I hear Secretary hereby circulated the minutes of joint law governing board meeting that happened on November 2024. So it's on your table. So is that good to adopt? Moved by. Thank you for the opportunity. Here is the VP management report. Thank you. Seconded by. Okay, next comes the VP management to present his project proposals. I request VP management to give his project proposal. Thank you, Chairman. Here is the VP management report. Thank you. Moved by. Seconded by. Thank you. Okay, next yellow zone messages. So coming 10 February is our second general body meeting. So we are going to talk about Veerappan marketing, which will be taken by Zone Vice President Surya. So this is a message for you. And Zone Con, which is scheduled for 11th May. Let's give better attendance to the event. Report. Next report by Secretary. Report by Treasurer. And report by other VPs. Thank you. I request Secretary for the vote of thanks. Thank you all. We have please have தோப்புகரம் போடுறது மட்டும் ஒத்துழைப்பு அது என்ன ஒன் மேன் ஷோக்கு அல்ல நான் உங்களை கூப்பிடுறது. நான் உங்களை என்ன கூப்பிடுறேன்னா ஹவ் டு யூ ரன் அஜெண்டா இல்லை, அதெல்லாம் என்னோட நோக்கம். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல போக படிக்க. எனக்கு என்ன எல்லாரும் பேசணும். ஒரு சப்ஜெக்ட் பேசணும், நீங்கள் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. இவங்களுக்காருக்கு எந்த வேலையும் இல்லை, எதிர்க்கிறது உட்காருது. இது என்ன நீங்கள் பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டாவது மூவ் பண்ண சொல்லணும். ரிப்போர்ட் மூவ் அப்படின்னு நினைச்சுன்னா என்ன, ஒரு நிமிஷம் ஒரு பேச சொல்லிங்க. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? என்ன நீங்க புரியுதா? தேவையில்லாம கன்வின்ஸ் பண்றீங்க. அட்லீஸ்ட் ஒரு செக்ரட்டரி போட்டதுல ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அவரே பண்ண சொல்லணும். ப்ரொபோசல் சொல்றீங்க, சும்மாவே நிக்கிறீங்க. புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு ரோல் வந்து நீங்க டெலிகேட் பண்ணுங்க. சிங்கிள் மேன் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேவை இருக்கு, டீம் இருக்குனா தேவை. ரைட், நீங்க வந்து நீங்க அடுத்த போங்க லைன் சிஏபி புரிஞ்சிருக்கிற காலிமி ப்ரொசீஜர் எப்படி தெரிஞ்சிருக்கிறதுல நான் கேட்கவே இல்லை. நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்களோ எனக்கு தேவை. நீங்க அது மாதிரி புரிஞ்சுக்கங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தி அஜெண்டா. ப்ளீஸ் ஸ்டார்ட். இன்றைய நிகழ்வு ஒரு சாதாரண பாராட்டு விழா மட்டுமல்ல, இது ஒரு முகாமாய் முன்னேறிய தலைமைத்துவத்திற்கான அங்கீகாரம். தலைமை என்பது வெறும் பொறுப்பல்ல, அது மற்றவர்களையும் தலைவர்களாக உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு. I welcome our secretary JC Hari to the dais. I welcome our chief guest JC Andrews to the dais. I welcome our chief guest to the dais. I welcome our president Abhishek to the dais.
வேற எங்க உட்கார வச்சிருக்கீங்க வெளியில? என்ன உட்கார வச்சிருக்கீங்க? உட்காருங்க. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, உட்காருங்க. Okay. Meeting out to order. Zone 17, presentation of Zone President and Zone Governing Board, hosted by Adagala Arapir team, is hereby called to order. Welcome address by myself, President. இவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜோன்ல வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து இருந்திருக்காரு. 11 வருஷமா வந்து பல் மருத்துவத்துறையில வந்து ஒரு சாதனை படைச்சிருக்காரு. MDS முடிச்ச இவருக்கு கோல்ட் மெடலிஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட்ங்கிற அவார்டு வந்து அவரோட யூனிவர்சிட்டி சார்பாக கிடைச்சிருக்கு. போன வருஷம் நம்ம வேர்ல்ட் பிரசிடென்ட்டா நம்ம நம்ம ஜோன்ல இருந்து போன மிஸ்டர் கவின்குமார் எப்படி நம்ம அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரால் நம்ம பெருமைப்பட்டோமோ அதே மாதிரி இந்த ஜோனுக்காக வந்து நம்ம லாம்ல இருந்து போயிருக்க இவருனால வந்து நம்ம லாமே வந்து பெருமை கொள்ளுதுங்க. ஏன் அப்படின்னா இவரோட விடாமுயற்சி இவர் வந்து ஜேசிக்கு கொடுத்தது அவரோட பங்களிப்பு தான் வந்து அவர் இந்த அளவுக்கு வந்து உயர்த்திருக்கு. லெட்ஸ் வெல்கம் none other than ஜேசி ஜெயவன் அவர்கள். இன்னொரு சொல்லி கொடுங்க. இன்னொரு இருக்கா? Acceptance by new ZP. Good afternoon, one and all. Good afternoon to the respected delegates on the dais and off the dais, dear JC members and my friends. I wholeheartedly accept this diamond crown as a ZP, and I also it's my duty to thank all the organizers. ஏன்னா சுவர் இல்லாமல் சிற்பி இல்லாமல் சித்திரமில்லை. இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேருக்கும் என்னையே இந்த ZP-யை மாற்றினா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கொலீக்ஸ் எல்லாத்துக்கும் நான் அந்த இடத்துல தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த முள்கிரீடம் இந்த வைர கிரீடம் வந்து முள்கிரீடமாக மாறாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. ஏன்னா நான் உட்கார்ந்துருக்கிற நாற்காலி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலம் நீங்கள் தான். எந்த காலம் சரிஞ்சாலும் என்னுடைய நாற்காலி கீழே விழுகும். அந்த நாற்காலியை காப்பாற்றுறது என்னுடைய கடமை மட்டும் உங்களுடைய கடமை. சேர்ந்து உழைப்போம், நல்லதொரு நாளையும் உருவாக்கும். Thank you, ZP. Let's welcome our chief guest. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம லாங்ல வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் என்ன ஒரு ஈவென்ட் பண்ணாலுமே வந்து இவர் இல்லாம நடக்காது. இவர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம காமராஜர் மாதிரி கருப்பு வைரம். அதாவது வந்து ஏன் நம்ம வந்து காமராஜர் ஒப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா காமராஜர் எந்த அளவுக்கு வந்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து கல்விக்கு சப்போர்ட் பண்றாரோ நம்ம ஜோன்ல இருக்கிற கல்விக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அவர் பங்கெடுப்பாருங்க. அது இல்லாம வந்து இப்ப அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து ஜோன் ட்ரெயினர் ஆகி இப்ப நிறைய குழந்தைகள் மற்றும் எம்பவரிங் யூத் ப்ரோக்ராம் மூலமா வந்து நிறைய பேர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஜேசி ஆண்ட்ரூஸ், ஜோன் ட்ரெயினர், டு த presentation function. Over to chief guest. அனைவருக்கும் வணக்கம். ஜேசி ஆண்ட்ரூஸ் இந்த டயாஸ்க்கு என்னை இன்வைட் பண்ணி கௌரவிக்கப்படுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நானும் இவரும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி EPS ஒன்று அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டோட ஜெயலா கூட நான் அட்டன் பண்ணியிருக்கோம் 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த பழக்கத்திலேயே நாங்கள் கடந்த ஆக்சுவலாக அந்த பழக்கத்தை நாங்கள் இந்த அளவு எடுத்துக்கொண்டு போய்க்கிறோம். எங்களோட லாங்குக்கு லாஸ்ட்டாக டென்டல் கிளினிக்கோட அட்வைஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ ஷார்ட்டை போய் நாங்கள் சார் எங்களுக்கு கொஞ்சம் டென்டல் அட்வைஸ் கொடுங்க எங்கள் லாங்கில் மெம்பர்ஸ்லாம் கேட்டோம். உடனே எங்களுக்கு நான் வந்து பண்ணித்தரேன், கண்டிப்பாக என்னோட டைம் நீங்கள் ஒதுக்கினா நான் கண்டிப்பாக அது பண்ணித்தரேன்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு இவர் மெம்பர்ஸ் அதாவது நம்மளோட ஜேசி மெம்பர்ஸுக்கு எந்த அளவுக்கு தன்னால் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடிய பர்சன். ஸோ அவருக்கு நேரத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே, போதும். என்னாச்சு தெரியுமா, நீங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அபிஷேக் தேவையில்லாம நீங்க பேசுறீங்க. நீங்க ஆர்கனைஸ் பண்ணாலும் மோசமா நீங்க பண்றீங்க. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ஏதாவது பண்றீங்க. நீங்க அவங்கள வெல்கம் பண்ணியாச்சு, திருப்பி அவரை வந்து நீ பேசுறதுக்கு இன்வைட் தான் பண்ணுங்க. புரியுதா? நீங்க எடுத்தனால அவர் என்ன பண்ணாரு, அந்த பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு செக்யூரிட்டி தான் அது. புரியுதா? நான் என்ன சொல்றேன், அடுத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க உங்களுக்கு கொடுத்த டைமுக்குள்ள நீங்க பேசிட்டு பண்ணிடுங்க. நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டாதீங்க. காட்டினா அடுத்தவங்க அடிவிடுவோம். ரைட், வெளியே வந்துருங்க. நெக்ஸ்ட் Your time started now.
Good afternoon, everyone. Now I welcome the dignitaries to Dayas, Secretary Monisha. I welcome IPP Sindur Prem. And now I welcome Chief Guest Dharmaraj. I welcome Chairman Arivakka. நீ உட்காந்துப்பா. JC India Locality second regular meeting. Valentine's Day celebration hereby called to order. JC agreed. Welcome address by the President. என்ன சேர்த்து பேசுங்க பிரசிடென்ட். நீங்க அந்த அபிஷேகம் மாதிரி பிரசிடென்ட் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளோட செகண்ட் ரெகுலர் மீட்டிங். ஸோ இந்த மாதம் வேலண்டைன்ஸ் டேவும் இருக்கிறதுனால வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ இன்னைக்கு யாரு சீஃப் கெஸ்டாக போகலான்னு பார்க்குறப்போ இவர் தான் கரெக்டாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன்லேயே ரொம்ப ரைட்டான பர்சன் இவர் தான். ஏன்னா இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணி 20 இயர்ஸாக ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு வராரு அவர் லைஃப்பை. ஸோ நம்மளோட இன்னையோட சீஃப் கெஸ்ட் JC தர்மராஜ் சார் அவர்களை வரவேற்கிறேன் மற்றும் நம்மளோட IPP பிரேம்குமார் லோகநாதன் சார் அவர்களை வரவேற்கிறேன் மற்றும் நம்மளது JC உறுப்பினர்கள் அனைவரையும் வருவதற்கு என வரவேற்கிறேன். I invite JC Premkumar Loganathan for us to introduce our chief guest. இவர் 2020 JCIல சேர்ந்தாருங்க. 3 வருடமா உறுப்பினராக இருந்ததுக்கு அப்புறம் 2025ல ஈரோடு எக்ஸல் லாங்ல VPID ப்ரோக்ராம் அப்படிங்கிற ரோல் எடுத்துட்டு இப்போ ரீசெண்டா EPS ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டு நமக்கு காதலர் தின சிறப்பு உரையாற்ற வந்திருக்காருங்க. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம காதல் மன்னர் தர்மராஜ். வரவேற்கிறேன். I welcome our chief guest to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். என்னை ரொம்ப நல்ல முறையில் அறிமுகப்படுத்தின செந்தூர் பிரேம் சாருக்கு நன்றி. என்னை இந்த விழாவுக்கு அழைச்ச அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. இப்போ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது லவ் பண்ணுறது. அதான் யாருக்காச்சும் லவ் பண்ணுறது தெரியாதவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே சார், உங்களுக்கான பர்சனல் ட்ரைனிங் 5000 நான் தனியாக எடுத்துறேன் சார். இது லாங் மீட்டிங். முதல்ல காதலிங்க, எதை வேணாலும் காதலிங்க, உண்மையாக காதலிங்க. காதல் உங்களுக்கு நிறைய திருப்பி தரும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Vote of thanks by our secretary Monisha Preeti. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் நம்ம சீஃப் கெஸ்ட் தர்மராஜ் சாருக்கு நன்றி. மேலும் JCI உறுப்பினர்களுக்கு JCI ஈரோடு எலைட் சார்பாக சிறப்பான நன்றி. மேலும் சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சார். 5 பேருமே ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்றீங்க. எல்லாத்துக்கும் டைமை டெலிகேட் பண்ணி கொடுத்தீங்க. சூப்பர். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரைட்டா? சரி, வாங்க நெக்ஸ்ட் டீம். JCI India Zone 17 first regular meeting is called to order. இந்த மைக்கை வந்து கீழே வச்சு பேசுங்க. இதை நாங்களே கொடுத்தா பேச அடுத்தல. JC greet. Welcome address by the President. அனைவருக்கும் ஒரு அழகிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து JC பெருமக்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நமது இளம் மருத்துவர் ஜெயசுதன் அவர்களையும், இன்றைய அனைத்து JC குடும்பங்கள் அனைவருக்கும் வருக என்று எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இனிய பணிக்காக JC பிரியதர்ஷினி அவர்களை அழைக்கிறேன். மக்கள் சேவையே மகத்தான சேவை என்றும் என்பதை மனதில் கொண்டு சமுதாய மாற்றத்திற்காக அயராது பாடுபடும் இளம் மருத்துவர் இவர் வேறு யாரும் இல்லை, டாக்டர் ஜெயசுதன் அவர்கள். ஒரு சில வார்த்தை
வாழ்த்துறை வழங்குமாறு ஜெயசுதா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். Good afternoon to the points on the dais and all the long members. Good afternoon. இப்போ என்னோட ஒரே வந்து ஒரு பலூன் வச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பலூன்ல வந்து நம்ம ஒரு காற்று ஃபில் பண்ணுறோம்னா அது பறக்கும். ஆனால் அதே பலூன்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணுறோம்னா கீழே போய் உடஞ்சிடும். ஒரு இடத்துல என்ன உள்ள இருக்கு அதுதான் மேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மனுஷ உடலில் நாம் வந்து உள்ள என்ன ஃபுட் போடுறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப் இருக்கும், லைஃப் ஸ்டைலும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி டிசீஸ் வருது, நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் இருக்கும். ஸோ ஈட் கான்ஷியஸ்லி அண்ட் பி வெல். தேங்க்யூ. Thank you, sir. The speech was really inspiring. Now, this time for recognition, I would like to call J.C. Videshri to give the memento to our chief guest. Thank you. Now, I call our secretary, J.C. Nitya, to propose vote of thanks. நாடில போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வதே முதன்மையான கடமை. இன்றைய சிறப்பு விருந்தினர் JCS ஜெயசுதன் அவர்களுக்கு நன்றி. சைவ அசைவ விருந்து வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கொண்டு மகிழவும். நன்றி. சார் ஆக்சுவலி அஜெண்டால அது மிஸ் பண்ணிட்டேன் சார். நான் அஜெண்டா ரன் பண்ணுறேன், நான் ஸ்கிப் பண்ணி ரன் பண்ணுறேன் நான். ஸோ அவங்க வந்து ஐடிபி சார் அவங்க. ஸோ அவங்க ஒரு சில வார்த்தை பேசுற மாதிரி கேட்டுக்கிறேன். உண்மையாலுமே நீங்க பிரசிடண்டா வேலை செஞ்சீங்க. எங்கெல்லாம் ஐடிபியை தட்டம் இது வார்த்தை பேசுங்க. டைம் ஆகல பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களோட இந்த வருஷம் டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் டக்குன்னு முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக கொடுத்துட்டு இருக்காங்க. பிரசிடென்ட்டும் செக்ரட்டரியும் அவ்வளோ கோஆர்டினேஷன். ஸோ இந்த டீம் இந்த வருஷம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சு அவார்ட்ஸ் வாங்குவாங்கன்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. வாழ்த்துக்கள். JC India Zone 17 first regular meeting is adjournment. சூப்பர் சூப்பர். இல்ல பக்கா பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்கிப் பண்ணீங்கனா டைம் முடிச்சு கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் ஆளு. Very good afternoon, partners. I welcome you all for our 23rd institution of JC Power Rangers March. I invite our secretary, Mr. Balu, to the dais. Mr. JC. Welcome, sir. I invite our chief guest, Mrs. JC Asha, to the dais. I invite our president, Mr. Manju, to the dais. Now I would welcome to our Mrs. JC Manju to the dais. Monisha to the dais. Monisha ரோடல JC Monisha. Treasurer. நீங்க என்ன பண்றீங்க? MOS. எங்க ஓட்ல உட்காருங்க. Thank you. இங்க சீஃப் கெஸ்ட் ஆஷா தானே? இந்த பக்கம் உட்காருங்க. மஞ்சு சேர்மன் தானே? மஞ்சு சேர்மன் தானே? நடுவுல உட்காருங்க. மஞ்சு அங்கே உட்காருங்க. மஞ்சுவோட ரைட் சைடு மோனிஷா இங்க வாங்க. தடுமாறாங்க. எப்பவுமே வந்து சீஃப் கெஸ்ட் சேர்மனோட ரைட் சைடு இருக்கணும். அடுத்த போர்ட்ஃபோலியோ வந்து லெஃப்ட் சைடு. அடுத்த போர்ட்ஃபோலியோ வந்து ரைட் சைடு. ஹையரார்கி மாறி மாறி உட்காருங்க. ரைட் ஸ்டார்ட். Okay, welcome address by JC President Mrs. Manju. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஜேசி சிறப்பு விருந்தினர் JC ஆஷா அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் பிரசிடென்ட் மஞ்சு அவர்களையும் நீங்களே கூப்பிடுறீங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் JC ஆஷா அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் பிரசிடென்ட் மஞ்சு அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். பரவாயில்லை சார், நான் பிரசிடென்ட். நீங்க தானே உங்க வீட்டுக்கு வந்து நானே எங்க வீட்டுக்கு நானே அழைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உங்க வீட்டுக்கு தான் அவங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. நீங்க அவங்களெல்லாம் அழைச்சிக்கீங்க. உங்களை
ஓகே தென் இந்நாள் மற்றும் முன்னாள் ஜேசி உறுப்பினர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. Now I call JC Monisha for pleasant task. She is a kind-hearted person and a good motivator. She completed her degree in MBA and she started her career as an education consultant. Due to her entrepreneurship skills, she started her own company as a student success manager. And due to her extraordinary leadership quality, she has been both as a treasurer and a lady person for the year 2025. She is also awarded as an outstanding speaker award conducted by EPS and by Perundurai Alliance. So I kindly welcome Dr. Asha Pratap. Immediate past president JC Kishore Kumar and past president and current president JC Manju. அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு இந்த லாமை சிறப்பாக நடத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்த JC கிஷோர் குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த பாராட்டுகள். இந்த ஆண்டு இந்த லாபுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் JC மஞ்சு அவர்கள் அதை விட ஒரு படி மேல் இந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றிகரமாக செயல்பட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். Vote of thanks. இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவரும் சிந்திக்க வைத்த ஆசா அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடித்திய மெம்பர்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள் மற்றும் முன்னாள் மெம்பர்ஸ்க்கும் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் சைவ அசைவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது விருந்தோடு மையமாக கேட்டுக்கிறோம். சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணிருக்கீங்க. சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, தெரிஞ்சு போயிடுவோம். Next thing, the last thing. Your time start now. Jasmine, 2025 நிகழ்ச்சி இந்த மேடைக்கு JC ஸ்பார்டன் செக்ரட்டரி திரு JC ராகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். JC President, Spartan President JC வாணிஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். JC ஈவென்ட் சேர்மன் திரு JC ராகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பைலட் ஃபேக்கல்டி JCS மோகனசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சேர்மன் யாரு? நீங்க தானே? அது வாணிஸ்ரீ தானே பேசுறீங்க. சேர்மன் தானே? ஈவென்ட் சேர்மன் ராகுல் சார். ஈவென்ட் சேர்மன்ங்களா? ஈவென்ட் சேர்மன் யாரு? நீங்க இந்த நடுவில் உட்காருங்க. நான் பைலட் ஃபேக்கல்டி இந்த பக்கம் வாங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. நான் பைலட் உட்காருங்க. சீஃப் கெஸ்ட் JC பிரவீன் அவர்களே மேடைக்கு இருக்காரா? அப்படி ஆள் இல்லாதா? அப்படி ஒரு ஆள் இல்லாத வேண்டாம், அப்படி உட்காருங்க. So JC India meeting 1 is called to order. I invite JC Spartan President for a welcome speech. I would like to ask our chairman JC Rahul and chief guest JC Praveen. I would like to extend warm and hearty welcome to each and everyone. Jasmine meeting is not about gathering together, sharing knowledge and positive environmental. It's about giving a space to communications and collaborations. Once again, make this meeting to us memorable one. Once again, I welcome you all. I invite JC Jason for a small speech. So opening remarks by event chairman. So JC 2025 is a pleasant event
உங்களெல்லாம் அந்த யூத் யங் மைண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக ரொம்ப யங்காக இருக்கிறீங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 3 days வந்து எல்லாரும் உங்க கூட சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. இந்த பயணம் ரொம்ப அருமையான பயணமாக இருக்குது நான் நினைக்கிறேன். அண்ட் பைலட் ஃபேக்கல்டி JC Mohanasundam sir is a very highly talented pilot faculty. He will teach you very most success and what you need to do in your higher studies or what you should become. It just learns what you do. And I would like to say thanks for JC Praveen because அவர் இருந்த பிஸி ஷெட்யூலுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் அவரே வந்து நீங்கள் எப்போ ஜேசி 2025 ஜாஸ்மின் 2025 நடத்துறீங்க, நான் அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு கேட்டார். அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கணும்ட்டு. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு எல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. So I would like to invite JC Harris for a small speech. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இருக்கின்ற விருந்தினர் ஒரு சாதனையாளர். இவருக்கு 19 வயது தான் ஆகியுள்ளது. ஆனால் 90 வயது அனுபவம் கொண்டவர் போல இருப்பார். கல்லூரியில் கம்ப்யூட்டர் கிளாஸில் எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது தேசிய எக்ஸலாக முடிவு பண்ணிட்டாங்க. 2023 தேசியில் சேர்ந்து 2024 சார்ட்டர் பிரசிடென்ட் ஆனவர். மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சார்ட்டர் பிரசிடென்டா தேசியில 100க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிதி திரட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர், சுறுசுறுப்பான தலைவர், உங்கள் பாராட்டுகளுடன் JC இந்தியா ஜோன் 17 ஜோன் டைரக்டர் மற்றும் இன்றைய விருந்தினரான JC பிரவீன் அவர்களை உங்களிடம் அறிமுகம் செய்திருந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. Thank you JC Harris for a present speech, and I would like to have opening remarks by the chief guest. So now I would like to have pilot faculty for his opening remarks. இந்த JC ட்ரெயினிங் ப்ரோக்ராமுக்கு வந்துள்ள அனைவரும் நல்ல எனர்ஜியோடு இருக்கிறீங்க. உங்களோட சேர்ந்து 3 நாட்கள் தொடர்ந்து அதே எனர்ஜியோட இந்த ப்ரோக்ராம்ல தொடர்ந்து பயணிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். So I would like to invite Secretary JC Spartans for his vote of thanks. இந்த விழாவை நடத்தி கொடுத்த சீஃப் கெஸ்ட் ஹரி மற்றும் ராகுல் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த விழாவை மேலும் சிறப்பித்து கொடுத்த உங்கள் JCI மெம்பர் மற்றும் அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். என்ன கன்ஃபியூஷன் பண்ணீங்க, தேவையில்லாத நம்ம இன்சிடென்ட்டா பண்ணி அவர்கள் கொடுத்து ரொம்ப புரியாம அவரே இந்த ஸ்டெப் பேச சொல்லுங்க. அது பிரவீன் இன்ட்ரோ எந்த டீமோட சூப்பரா இருந்தது, எந்த டீமோட நல்லா இருந்தது சொல்லுங்கப்பா. அதேங்கப்பா 6 பேரு சூப்பரா இருந்தாங்க. அவங்க தான் கரெக்டா புரிஞ்சுட்டாங்க. அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி டெலிகேட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே வாய்ப்பு கொடுத்து பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து உங்களுக்கு குழப்பிட்டீங்க. ரைட்டா? பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம இந்த இன்புட் செஷனோட கடைசி செஷன் சரிங்களா? அப்பாடா இருக்கான். இப்போ வந்து வீட்டுக்கு போலாம் பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் எல்லாமே சொன்னோம். ஆனா அந்த 40% மட்டும் நம்ம பேசவே இல்லை. வாய்ஸ் மாடலேஷன் நம்ம பேசுறோம். நிறைய பேர் வாய்ஸ் மாடலேஷன் பண்றீங்க, ரீசெர்ச் பண்றாங்க, மென்ஷன் பண்றாங்க, மோனிஷா பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. அந்த வாய்ஸ் மாடலேஷனுடைய அந்த எப்படி நம்ம யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு உடைய ஸ்பீச் வந்து அடுத்தவங்க நல்லா ரீச் ஆகுது. அப்போ அந்த வாய்ஸ் மாடலேஷன் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு குயிக் செஷனா நம்ம போகலாம். அதில் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணா உங்களுடைய த்ரோட் நல்லா வந்துடும், உங்களுடைய ஸ்பீச் வந்து நல்லா வரும். இந்த வோக்கல் வெரைட்டின்னு என்னென்ன வோக்கல் வெரைட்டி? என்னது சொல்லி விட்டு
புரியுதா? நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சவுண்டோட வேரியேஷன் தான் வந்து அந்த வெரைட்டி அப்படிங்கிறது பாருங்க. எதுக்காக நம்மளுடைய ஆடியன்ஸை வந்து நம்மள்ட்ட வந்து அப்படியே நம்மளோட ஸ்டேஜ் நம்மள பயணிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த வெரைட்டி பார்க்குறாங்க. இல்லைன்னா ஒரே மாதிரி பேசிட்டு போனோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளோட இருக்காது. இந்த 5 விஷயங்கள் 6 விஷயங்கள் தான் வந்து அந்த வாய்ஸோட அந்த குவாலிட்டியை நமக்கு கொடுக்குது. என்னென்ன டோன் என்ன, பேஸ் என்ன, பேஸ் அப்படின்னு என்ன, வால்யூம் என்ன, பேஸ்னா வந்து ஸ்பீடு. நீங்க என்ன பேஸ்ல போறது அப்படிங்கிறது ஸ்பீடு. அதாவது பேஸ்க்கு என்ன அர்த்தம் இருக்குது, வால்யூம்க்கு அர்த்தம் என்ன, வால்யூம் என்ன, சவுண்ட். இன்னொரு அர்த்தம் என்ன, ஒவ்வொரு பதிப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுனா என்ன, வேகம். உங்களுடைய டோனை எப்படி அந்த வேகமா சொல்லுவது அப்படிங்கிறது போஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பேசுற இடத்துல நடுவில் கொஞ்சம் நிறுத்திட்டுன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப நல்லது. அப்பதான் வந்து அந்த அட்டென்ஷன் ட்ராப் பண்ணுவோம். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க பிட்வீன் பாயிண்ட்ஸ்ல நீங்க அதை பாஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது டோன். டோன் என்ன, அதான் சொன்னீங்க துணி சரிங்களாங்க. அந்த துணி வந்து டோனை. அடுத்து பிட்ச் அப்படிங்கிறது மேலே கீழே ஏற்கிறது. எம்பசைஸ் அப்படிங்கிறது அதை மட்டும் அழுத்தி சொல்றது. இது ஒரு 4-5 எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய அந்த வாய்ஸ் மாடுலேஷன் நம்ம கொண்டு போறோம். இந்த 6 விஷயம் எப்படியெல்லாம் நம்ம அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம்னா எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மனவாள சரிதானே? அதனால அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கணும். இதே மாதிரி நாமளே நம்ம இவாலுவேட் பண்ணிக்கணும், இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கணும், ரீரெக்கார்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பேசணும் நம்ம நினைக்கிறீங்களோ, அடுத்தவங்க எப்படி பேசணும் நாம நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம பேசி பழகி ஒருத்தர் படிங்க. அந்த மைக் போடுங்க. யார் படிக்கிறீங்க? I never said you stole the money. Okay. இத எப்படி படிப்பீங்க? I never said you stole the money. இந்த ரெண்டுக்கு அர்த்த வித்தியாசம் இருக்கா? இருக்கு. என்ன சொல்றாங்க? முதல்ல வந்து I never said you stole the money அப்படிங்க. I never said you stole the money. அர்த்தம் மாறுதா இல்லையா? நம்ம ஒரு இடத்துல எம்பசைஸ் பண்ணும்போது ஒரு அர்த்தம் மாறுது. ரைட்டுங்களா? இது அர்த்தம். இத எப்படி படிப்பீங்க? I never said you stole the money. I never said you stole the money. அப்போ நான் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை, நீ தான் வந்து பண்ணது, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதானே? அடுத்தது I never said you stole the money. I never said you stole the money. புரியுதா? நீங்க தான் எடுத்தேன்னு நான் சொல்லவே இல்லை அப்படிங்க. மணி போயிடுச்சு, ஆனா நீங்க தான் எடுத்தேன்னு நான் சொல்லவே இல்லை. I never said you stole the money. அப்ப அந்த எம்பசைஸ் பண்ணும்போது மாறுதா இல்லையா? இது I never said you stole the money. நான் எப்பவுமே சொல்லவே இல்லப்பா, நீ தான் திரும்ப நான் சொல்லல. புரியுதா? அப்ப அந்த ஸ்டோல் அப்படிங்கறத வந்தாங்க எம்பசைஸ் ஆகும். நெக்ஸ்ட் I never said you stole the money. I never said you stole the money. புரியுதா? அந்த da அப்படிங்கிறது வந்து எம்பசைஸ். இது I never said I never said you stole the money. stole the money. அது பணம் எடுத்தது நான் சொல்லல, நீ தான் அந்த பணம் திருடினது நான் சொல்லல. அப்போ ஒரு வார்த்தை வந்து திரும்ப திரும்ப பேசும்போது எந்த வேர்டு வந்து நீங்க வந்து அழுத்தமா சொல்றீங்களோ அப்படி அழுத்தி பேசும்போது அந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை கொஞ்சமா டிஃபர் பண்ணுவீங்க. அப்ப உங்களோட ஸ்பீச் எப்படி இருக்கணும்? எதை வந்து நீங்க அழுத்தமா சொல்லணும், எது நீங்க இடைவெளி விட்டு சொல்லணும், எது நீங்க பிட்ச் ரைஸ் பண்ணி சொல்லணும், எது உங்களோட டோன் வந்து பெருசா இருக்கணும் இல்ல குறைவா இருக்கணும் நீங்க தெரிஞ்சு பேசலாம் வேண்டாம். அப்ப தெரியும் போதுதான் உங்களோட பேச்சு அழகா. கரெக்ட்டுங்களா? புரியுதா அந்த வித்தியாசம் என்ன? அப்ப முன்னாடி சொன்ன அந்த 5 குவாலிட்டிக்கும் இந்த எக்ஸர்சைஸுக்கும் நீங்க ரிலேட் பண்ணி பாத்துங்க.
பண்ண வச்சிருக்கலாம் டைம் இல்லை ரைட்டுங்களா? எல்லாருமே பண்ண வைக்கிறாங்க. இந்த உங்களுடைய இந்த மசில் இருக்குல்ல, இந்த வோக்கல் கோட், அது வந்து நல்லா பக்காவா இருக்கிறது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நீங்க சொன்னா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அதாவது நீங்க ஒரு பேஸ் டோன் இருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். பகல்லாம் பேசுறது இருக்காது, காலை தூங்கி எழுந்துச்சுன்னா பேசுற ஒரு டோன் இருக்கு. அது வந்து இந்த டீப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா? அந்த டீப் வாய்ஸ் பேசுறவங்க எல்லாம் வந்து ரொம்ப கௌரவமா பேசுறாங்க. சிலருக்கு அது இயற்கையாகவே அந்த டீப் வாய்ஸ் முழுசாவே இருக்கும். அப்போ அந்த காலையில் எழுந்து பேசுற வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாய்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே நம்மளுடைய வோக்கல் கார்டு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, நீங்க உங்களுடைய எக்ஸசைஸ் இப்படி பண்ணலாம். நீங்க முன்னாடி பண்ணலாம், சைடு இப்படி பண்ணிட்டேன்னா இந்த மசில் வந்து வேற இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம். அதுக்கு இதெல்லாம் யூடியூப் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இந்த வார்த்தை வந்து நீங்க திரும்ப பேசுறேன்னா உங்களுடைய அந்த வோக்கல் கார்டு இந்த மசில் எல்லாமே வந்து கிரி கொடுத்து நீங்க எந்த வார்த்தை வேணாலும் பேசலாம். எங்கேயுமே நீங்க தடுமாறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன எழுதிருக்கிறோம்? அது அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல தெரியுமா? Q சொல்லுங்க. E பார்க்கலாமா? Q E Q R Q E Q R. இப்படி நீங்க காலேஜ்னா பக்கத்துல ஓடிடுவாங்க. அப்ப என்னமோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுடைய வோக்கல் கோட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க உங்களுடைய ஹை பிட்ச் லோ பிட்ச் நீங்க பண்றதுன்னா இந்த எக்சர்சைஸ் நீங்க டெய்லி 20 டைம்ஸ் பண்ணணும். காலை முடிஞ்ச அளவுக்கு காலையில இந்த முதல்ல இந்த ஆத்துல அந்த பெரிய மியூசிஷியன் இருக்கு, அவங்க எல்லாம் கீழே ஆத்துல இறங்கி சாதம் பண்ணுவாங்க. எப்படி எங்க இருந்து எங்க வரைக்கும் வச்சு தண்ணி எங்க வரைக்கும் வச்சு கரும்பு வரைக்கும் வச்சுட்டு அந்த சாதம் பண்ணுவாங்க. அது எது பண்றாங்க? வரதுக்காக. அப்ப இந்த மசில் எல்லாம் வந்து அந்த சாதம் பண்ண மாதிரி நமக்கு எல்லாம் ஆகல. என்ன பண்றது? நமக்கு இருக்கிறதெல்லாம் போகுது. அந்த தண்ணியை பத்தி நம்ம பண்ண முடியாதனால இந்த எக்ஸசைஸ் மூலமாக நீங்க பண்ணலாம். ரைட்டா? இப்போ ஒரு அதே டோன்ல நீங்க எல்லாரும் பேசுங்க. சரிங்களா? எதிர்த்து பேசலாமா? அவர் பேசுற அதே இமோஷனோட அவரோட ஃபேஸ்ல வர அதே எக்ஸ்பிரஷனோட அடுத்தவங்க இப்படி கவலைப்படாம நீங்க
பெண்கள் மீது விரல் வைத்தால் வெட்ட வேண்டியது அவன் தலை. பெண்கள் நீ செய்தது தவறு. பெண்கள் மீது விரல் வைத்தால் வெட்ட வேண்டியது. நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. நீ செய்தது தவறு. பெண்களின் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. நீ செய்தது தவறு. பெண்களின் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. நீ செய்தது தவறு. பெண்களின் மீது விரல் வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல, தலையை. பெண்களின் மீது கை வைத்தால் பெண்களின் மீது கை வைத்தால் விரல்களை அல்ல, தலையை. அப்ப அந்த இமோஷன் அப்படி கொடுத்தா நீங்க பேசணும். நீ செய்துவது படப்படத்தான். உண்மை பேசிய காரணத்தால் தேவசேனை அச்சமின்றி நின்றார். குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தலை துண்டிக்கப்பட்டது. என்ன ஆணவம் இருந்தால் என் சபையை அவமதிப்பார். தப்பு செய்த காரணத்தால் செய்துவது படப்படத்தான். உண்மை பேசிய காரணத்தால் தேவசேனை அச்சமின்றி நின்றார். குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தலை துண்டிக்கப்பட்டது. என்ன ஆணவம் இருந்தால் என் சபையை அவமதிப்பார். தப்பு செய்த காரணத்தால் செய்துவது படப்படத்தான். உண்மை பேசிய காரணத்தால் தப்பு செய்த காரணத்தால் சேதுபதி படபடத்தான். உண்மை பேசிய காரணத்தால் தேவசேனா அச்சமின்றி நின்றாள். குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தலை துண்டிக்கப்பட்டது. தப்பு செய்த காரணத்தினால் சேதுபதி படைபடைத்தான். உண்மையை பேசிய காரணத்தினால் தேவசேனை அச்சமின்றி நின்றார்.
குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தலை துண்டிக்கப்பட்டது. தப்பு செய்த காரணத்தால் சேதுபதி படபடத்தான். உண்மை பேசிய காரணத்தால் தேவசேனை அச்சமின்றி நின்றான். குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தலை துண்டிக்கப்பட்டது. தப்பு செய்த காரணத்தினால் சேதுபதி படபடத்தான். உண்மை பேசிய காரணத்தினால் தேவசேனை நிமிர்ந்து நின்றார். குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தலை துண்டிக்கப்பட்டது. காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை கீழ்த்தார். உங்கள் சாசனங்களை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர் வேறு. தேவசேனா, மாபெரும் புகழ் பெற்ற இந்த காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை கீழ்த்தார். உங்கள் சாசனங்களை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர் வேறு. தேவசேனா, மாபெரும் புகழ் பெற்ற இந்த சாம்ராஜ்யம் காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை கேட்டார். உங்கள் சாதனங்களை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர் வேறு. தேவசேனா, சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எறியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எறியுங்கள். மதிகெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வையுங்கள். காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எறியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எறியுங்கள். மதிகெட்ட இந்த அரசிற்கு மகிழ்மதி என்று பெயர் வேறு. காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எறியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எறியுங்கள். மதிகெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர் வேறு. காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிகெட்ட அரசுக்கு மகிழ்மதி என்று பெயரா? சீ! காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எறியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எறியுங்கள். மதிக்கெட்ட அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர் வேறு. சீ! காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எறியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எறியுங்கள். மதிகெட்ட இந்த அரசுக்கு மதிகெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர். சீ! காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனங்களை நெருப்பில் எறியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எறியுங்கள். மதிகெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர் வேற. காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எறியுங்கள், உங்கள் சட்டத்தை கடலில் எறியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேற. சீ! காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள்
உங்கள் சாசனத்தை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கிட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்று பெயர் வேறு. சீ! காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டம் காட்டுமிராண்டி கூட்டம் இப்படி ஒரு சட்டம் தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிகெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேறாட்சி. காட்டு மிராண்டி கூட்டத்திற்கு காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டத்தை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயரா வேறு. சி! காட்டுமிராண்டி கூட்டம் கூட உங்கள் சட்டத்தை தீண்டாது. உங்கள் சாசனத்தை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிகெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வரும். காட்டுமிராண்டி கூட்டம் போல் இருக்கும் இந்த சட்டத்தை நீங்கள் கடலில் எரியுங்கள், உங்கள் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த மகிழ்மதிக்கு அரசு என்று பெயர். அச்சி! காட்டுமிராண்டி கூட்டம் போல் இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சட்டத்தை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த மகிழ்மதி அரசுக்கு இந்த மகிழ்மதி என்ன பெயரா வேற. சி! வித்தியாசம் தெரியுதா? அப்போ ஒவ்வொரு பேசும்போது அந்த உணர்வோட பேசும்போது பேசும்போது ஆள் பேசுறாங்க. டைலாக் உண்மையான டைலாக் ஆள் பேசுறாங்க. சாரணியா பேசுறாங்க. நான் கேட்கறது ஒரிஜினல் டைலாக் ஆள் பேசுறாங்க. தேவசேனா பேசுறாங்க. அனுஷ்கா புரியுதா? அனுஷ்கா பேசுறாங்க. அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுறாங்க. யாரை பார்த்து பேசுறாங்க? அனுஷ்காவை பார்த்து பேசுறாங்க. கரெக்டா? அப்போ அனுஷ்கா நடிச்ச அந்த ஆக்ஷனுக்கு அந்த விஷுவலுக்கு அவங்க கொடுக்குற அந்த எமோஷனே அவங்க வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன் நம்மளால கொடுக்க முடியும்? நம்ம எல்லாம் இப்போ டப்பிங் நடிச்சுட்டாங்க. புரியுதா? அந்த எமோஷன் நீங்க அந்த வார்த்தையால கொடுக்கும்போது நம்ம எல்லாம் நல்ல ஸ்பீக்கராக புரியுதா? அந்த அவங்களோட மைண்ட் நம்மளால பார்க்க முகம் நம்மளால பார்க்க முடியல. இங்க ஒரு முகத்துக்காக அவங்க அந்த டயலாக் பேசுறாங்க. இப்போ நம்மள வார்த்தைகள் வந்து ரொம்ப நல்லா வளர்த்துக்க சின்ன வயசுல ஒரு வேலை செய்வாங்க. என்ன செய்வாங்க? என்ன கேட்கறதுக்கு வாங்கி வச்சுருவாங்க. வருஷத்தை தேங்க சொல்லுங்க. இல்லைன்னா வேற லாலா அது சொல்லுவாங்க. எப்படி என்ன சொல்லுவாங்க? கடைசியா எப்ப சொன்னாங்க? கடைசியா எப்ப சொன்னாங்க? நாம கடைசியா எப்ப சொன்னோம்? ஸ்கூல் படிக்க விட்டோம். சரிங்களா? ஸ்கூல் படிக்கவே விட்டோம். அதுக்கப்புறம் நாம அது பண்ணல. ஏன் பண்ணல? ஸ்கூல் படிக்கும் நமக்கு டீச்சர் சொன்னாங்க, நம்ம பண்ணிட்டோம். அந்த டைம்ல நமக்கு இதெல்லாம் தேவைன்னு நம்ம அப்பா அம்மா சொன்னா நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் நமக்கு சுயமா வந்து புத்தி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்? எத்தனை பேருக்கு வந்து திருப்புகள் தெரியும்? திருப்புகள்னு கேட்டுக்கிறீங்க.
திருக்குறள் என்ன எந்த கடையில் கிடைக்குது? திருக்குறள் எந்த கடையில் பாருங்க பாருங்க திருக்குறள் வந்து புக் கிடைக்கும். அந்த புக்கு தான் திருக்குறள். திருக்குறள் பாடல் ஆதாரம் தெரியும், விஜய் தெரியும். என்ன ஃபர்ஸ்ட் பாடல் என்ன அதெல்லாம் தெரியல. இந்த மாதிரி திருக்குறள் ஒரு பாடல் தெரியுமா? இந்த பாடல் தெரியும். சொந்தக்காரங்க முருகனோட எவ்வளவு கொஞ்சம் பாடியிருப்பாங்க. ஒரு பாடல் தெரியுமா? திருக்குறள் ஒரு பாடல் இதான் முதல் பாடல். ஆறு பாடினாங்க. பாடினாரு முதல் பாடினாரு. பாய் இங்கிருக்கு அருணையாருக்கு வந்து ஒரு அருள் கொடுக்கும்போது முதல் பாட்டு பாட்டு சரிங்களா? யாராவது பாட தெரியுமா? பாடுங்க. வரல வேற யாராவது பாட முடியும்? பத்து தலை தக்கரையோடு ஒற்றை கிரி வட்டத்தை பொறுதல் பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பத்தற்கிரவற்றை தடவிய பத்தற்கரை பச்சை தடவிய பச்சை புயம் வெச்சத் தகுபொருள் பச்சத்தோடு நச்சித் தருவது முழு நாளே தித்தித்தே ஒத்த பரிபுர நெற்பதம் வைத்து பயிரவி நெற்பதம் வைத்து பயிரவி திட்கொட் நடிக்க திக்கொக்க நடிக்க திட்கொட்டு நடிக்கல்கூடு கழுதாட நடிக்க கழுதோடு கழுதாட திட்கொட்டு நடிக்க கழுதோடு கழுதாட கழுதோடு கழுதாட ஓகே திக்கும்பரி அட்டப்பயிரவ தொக்கும் தொகு தொக்கும் தொகு தொகு சித்திர பௌரி திரிகடக என போத கொத்துப்பறை கொட்டக்கலை இசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை குக்கு பிடி என முது கூகை கொட்ட புரளி நட்பற்றுணரம் ரகுணரை வெட்டிப்படி இட்டு குலகிரி குத்துப்பட எந்த பொருவரன் பெருமாளை. சூப்பர், நல்லா என்னன்னா எல்லாரும் எந்திரிச்சு கூட்டத்தோடு கூட்டமா இந்த திருப்புகளை பாடுறீங்க. பாடலாமா? இந்த ஜனகணமன பாடுற மாதிரி பாடக்கூடாது சரிங்களா? மனசார அதான் தெரியலாம் முன்னாடி வந்துருக்கீங்க சரிங்களா? பத்து தலைவத்தை கணையோடு கிரிவத்தை பொழுது சட்டப்பட வட்டத்தில் இரவா